லேர்னிங் இந்த சாப்டரில் நம்ம கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் என்ன, தியரிஸ் ஆஃப் லேர்னிங் என்ன, அதே மாதிரி நேச்சர் ஆஃப் லேர்னிங்னா என்ன, கிளாசிக்கல் கண்டிஷன்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். மீனிங் அண்ட் நேச்சர். லேர்னிங்ன்றது ஒரு ஹியூமன் பிஹேவியருடைய கீ ப்ராசஸ். லேர்னிங் இல்லாமல் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் லேர்னிங்கில் தான் இருக்கும். நம்ம சிம்பிள் அண்ட் க்ரூட் வேஸ், ஒரு குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுது, பிஹேவ் பண்ணுது அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் மோட்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஸ்கில்ஸு, ஹேபிட்ஸு, தாட்ஸு, சென்டிமெண்டன்ஸ் அண்ட் அவங்களுக்கு பிடிச்சது, அதே மாதிரி நமக்கு we will know what difference learning has made to the individual. ஒரு தனி நபருன்றது கான்ஸ்டண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, என்விரான்மெண்ட் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள சேஞ்ச் பண்ணவும், அவங்களுடைய பிஹேவியரை மாடிஃபை பண்ணவும் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ லேர்னிங்ன்றது நம்மளுடைய பிஹேவியரில் ஒரு மாற்றம் வருது, ப்ரீவியஸ் பிஹேவியர்லேருந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த ஸ்கில்ஸு, நாலேஜு, ஹேபிட்ஸு, ஆட்டிடியூட்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் அதன் பர்சனல் கேரக்டர்ஸ்லாம் இந்த லேர்னிங்குடைய ரிசல்ட்டு தான், நம்ம கற்றலுடைய ரிசல்ட்டு தான். ஸோ லேர்னிங் இஸ் என்னன்னா எனி ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர். நம்மளுடைய பிஹேவியரில் எந்த ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் வந்தாலும் அது நம்மளுடைய ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான், நம்மளுடைய அனுபவத்தினாலையும் நம்மளுடைய ப்ராக்டிஸ்னாலையும் தான். ஸோ லேர்னிங் இஸ் எ சேஞ்ச் இன் பிஹேவியர். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, லேர்னிங் இஸ் எ லேர்னிங், அவ்வளோதான். இந்த இது ஒரு மாற்றம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதன் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நமக்குள்ளே நடக்கக்கூடிய, நம்ம பிஹேவியர் நடக்கக்கூடிய மாற்றம். ஆனால் நம்ம க்ரோத்னாலேயோ மெச்சூர் ஆகிறனாலேயோ நடக்கக்கூடியதுக்கு பேர் லேர்னிங் கிடையாது. ஸோ த சேஞ்ச் இன் பிஹேவியர் மஸ்ட் பி ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட் அண்ட் இட் மஸ்ட் பி எ ஃபேர்லி லாங் டைம். பெர்மனெண்ட்டாகவும் இருக்கணும், அது நீண்டெல்லாம் நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங்ன்றது யூனிவர்சல். எல்லா லிவிங் பீயிங்ஸும், எல்லா உயிரினமும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்குது. லேர்னிங் இஸ் கண்டினியூஸ். இது எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும், ஃப்ரம் womb டு tomb, நாம் பிறந்ததுலேருந்து கருவறையிலேருந்து சாகுற வரைக்கும் இந்த லேர்னிங்ன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ லேர்னிங் ஒரு இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸில் ரிசல்ட் ஆகும், அதனுடைய ரிசல்ட் இருக்கும். லேர்னிங் ஒரு பர்பஸிவாக இருக்கணும், அது ஒரு பர்பஸிவானது தான். அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய எல்லாமே கோல்ஸும் பர்பஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் லிங்காக இருக்கக்கூடியது. இந்த பர்பஸ்ஃபுல்லான லேர்னிங் நம்மளுடைய பிஹேவியரில் ஒரு மாற்றம் வரக்கூடிய லேர்னிங்ன்றது வேறு, அது ஸ்கூலில் கற்றுக்க முடியாது. நம்ம லேர்னிங் இஸ் மல்டிபிள் அண்ட் இன்டெகிரேட்டிவ். சைக்காலஜிஸ்ட் இதை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் மூலிமா வித்தியாசப்படுத்த பார்க்குறாங்க. அதாவது வேர்பல் லேர்னிங், பெர்செப்டிவ் லேர்னிங், மோட்டார் லேர்னிங், எமோஷனல் லேர்னிங். ஸோ லேர்னிங் இஸ் கான்டிஜென்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கிறது. லேர்னிங் இஸ் நாட் சம்திங் டு பி given, it is to be gained by self experience. இது யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது, நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஒரு மனிதனுடைய நாலேஜ் இல்லைன்னா லேர்னிங் ரிசல்ட் ஆஃப் தட் பர்சன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங், லேர்னிங் பை கண்டிஷனிங். இன் லிட்ரல் சென்ஸ் கண்டிஷனிங் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிறது, அட்ஜஸ்ட் ஆகிறது, ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது, ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த ஏற்கனவே என்ன இருக்கோ, நம்ம எப்படி இருந்தோமோ அதை நம்ம வேறு ஒரு சூழ்நிலைக்கு போகும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்கு பேர் தான்
லேர்னிங் அப்படின்ற ஒரு லேர்னிங் பை கண்டிஷனிங் அப்படின்றது. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா த மெத்தட் ஆஃப் கண்டிஷனிங் got its இந்த பேர் வந்து இவன் பி பாவ்லோவ் 1849-1936 ரஷ்யன் ஃபிசியாலஜிஸ்ட் who was awarded Nobel Prize in 1904. இவர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கெல்லாம் அவார்ட் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவர் தான் வந்து இந்த ஒரு இதை வந்து டிசைன் பண்ணுறாரு, இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை. எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு நாய்க்கு பெல் அடிக்கிறாங்க. பெல் அடித்து உடனே வந்து உணவு வைக்கிறாங்க, ஃபுட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல பெல் அடித்த உடனே ஃபுட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. பெல் அடிக்கிறாங்க, அதே சமயம் ஃபுட்டை வைக்கிறது, இது சேர்ந்து நடக்குது. ஸோ இந்த எஃபெக்டை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சலைவா வந்து அந்த நாய் வந்து செக்ரீட் ஆகுது அப்படின்றத. அப்புறமா பெல் அடிக்கிறாரு, அந்த ஃபுட்டை கொடுக்கல. அப்புறம் செக் பண்ணும்போது அந்த சலைவா ப்ரொடியூஸ் ஆகிற ரெஸ்பான்ஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, கொஞ்சமாக சலைவா வந்து செக்ரீட் ஆகுது. தென் அகெயின் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தே பண்ணுறாரு, பெல்லும் அடிக்கிறாரு, ஃபுட்டையும் சேர்த்தே கொடுக்கும்போது மறுபடியும் சலைவா வருது. அப்புறம் மறுபடியும் பெல்லை மட்டும் அடிக்கிறாரு. இந்த மாதிரி ட்ரைனிங் போயிட்டுருக்கும்போது த அமௌண்ட் ஆஃப் சலைவா வந்து பெல் மட்டும் அடிக்கும்போது வரக்கூடிய சலைவா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தஸ் ஆஃப்டர் ட்ரைனிங் த டாக்ஸ் மவுத், இந்த வாட்டர்ட் சலைவா வந்து எப்போ பெல் அடித்தாலே போதும் அந்த சலைவா வர மாதிரி இப்போ அந்த டாக் வந்து ட்ரெயின் ஆகுது. திஸ் இஸ் வாட் வாஸ் லேர்ன்ட். இதுதான் வந்து கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெல்லுனா சிஎஸ், அதே மாதிரி யூசிஎஸ்னால் ஃபுட்டும் சேர்த்து கொடுத்தா அது பேர் யூசிஎஸ், வெறும் பெல் அடிக்கிறது பேர் சிஎஸ். ஸோ it is because the association conditioning is formed between CS and UCS. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அப்புறம் principles of classical conditioning. There are certain sub-principles which explain the different phenomena of this experiment. Principles of classical conditioning. So extinction and spontaneous recovery. Extinction அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உடனே தடுக்கிறது. இப்போது சிஎஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பெல், யூசிஎஸ்னால் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது. சிஎஸ் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும்போது, இந்த பெல் அடிக்கிற டிக்ரீஸ் ஆகும்போது, அதாவது வெறும் இதை மட்டும் ஃபுட்டை மட்டும் டைரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது, சேர்த்து பண்ணாமல் ஏதோ ஒன்றை மட்டும் பெல் அடிக்கிற மட்டும் ஒரு தனியாக பண்ணும்போது ஒரு சில ட்ரையல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டிங்ஷன். இதில் வந்து பெல் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுக்கல. ஸோ அந்த டாக் வந்து அந்த சலைவா வர்றது வந்து ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பெல்லையும் இந்த ஃபுட்டையும் சேர்த்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த இது வந்து சால்வேஷன் உடனே ரெக்கவர் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் சிஆர், சால்வேஷன் ரெக்கவர் ஆகுது. திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. இன் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அந்த நாய்க்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தேவைப்படுது, ஃபஸ்ட் டைமை விட லெஸ் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தேவைப்படுது. பிகாஸ் த அசோசியேஷன் பிட்வீன் சிஎஸ் அண்ட் யூஎஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டன்ஸ் இன் த பிரெயின் ஆஃப் த அனிமல். அந்த அனிமலுடைய பிரெயினில் அந்த பெல்லும் ஃபுட்டும் இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. பெல் அடித்தா ஃபுட்டு வரும், ஸோ நமக்கு சலைவா செக்ரீட் ஆகணுன்றது ரெக்கார்ட் ஆகி அதனால செக்ரீட் ஆகுது. அதேமாதிரி ஸ்டிமுலஸ் ஜென்ரேஷன். ஸோ a tendency to response to a stimulus which is similar to original is called stimulus generation. The greater the similarity, the more the generalization. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த நாய் வந்து ஒரு பஸ்ஸர் சவுண்டு கேட்டாலே, அதாவது பெல்லோடைய சவுண்டுக்கு சிமிலரான ஒரு சவுண்டு பஸ்ஸர் சவுண்டு, அதை கேட்டாலே சலைவா வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சு.
ஸோ இது வந்து ஸ்டிமுலஸ் ஜென்ரேஷன். ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன், அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அனிமல் வந்து பிரித்து பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு ரெட் லைட்டு வந்தால் சலைவேட் ஆகணும்னு கண்டிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது க்ரீன் லைட் ப்ரெசென்ட் பண்ணும்போது சலைவா செக்ரேட் ஆகாது. அதாவது இப்போது பெல் சவுண்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சவுண்டு வருதுன்னா அது செக்ரேட் ஆகாது. அது வந்து பிரித்து பார்க்கணும். ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன்றதும் நடக்கும். அதுமாதிரி ஹையர் ஆர்டர் கண்டிஷனிங். இப்போது if a light is presented followed by a bell then food by for a number of tells for a number, ஒரு சில ட்ரையல்ஸ் வந்து லைட்டு அப்புறம் பெல்லு அப்புறம் ஃபுட்டுன்ற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நாய் வந்து அந்த லைட்டுக்கே வந்து சலைவாவை செக்ரேட் நாய்க்கு சலைவா செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து ஹையர் ஆர்டர் கண்டிஷன். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து பிஹேவியர் தெரப்பியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸில் வந்து லேர்னிங்க்கு வந்து வரும், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நெருப்பில் கையை வச்சா சுடும், விரலை வச்சா சுடுன்றது தெரியாது. ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே அது வந்து கையை எடுத்துரும். போக போக அது வந்து அந்த பேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட வந்தாலே அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து சைக்கோ தெரபட்டிக் டெக்னிக். வெரி எஃபெக்டிவ் இந்த அப்நார்மல் பிஹேவியரில், அதாவது ஃபோபியா, ஆல்கஹாலிசம், எனியூரிசிஸ்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். வாட்ஸர்ஸ் அண்ட் அதர் ஹவ் கண்டக்டட் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ப்ரூவ் த யூஸ்ஃபுல் ஆஃப் திஸ் மெத்தட். அதுமாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து ஹியூமன் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது செவரல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தெரப்பீஸ், அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆர் ப்ரொவைடட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோரர் 1938 ட்ரீட்மெண்ட் ஃபார் எனியூரிசிஸை டெவலப் பண்ணுறாரு, பெட் வெட்டிங்க்கு, இதுக்கெல்லாம். இந்த ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வயர் மெஷ்ஷில் வந்து தூங்க வைக்கிறாரு. அது வந்து பெல்லோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போ அந்த பெட்டு வெட்டாகுதோ அப்போ உடனே வந்து இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் மூலமாக அந்த பெல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கிறாரு. இது அந்த குழந்தைய பெல் அடித்தோடனே எழுப்ப வைக்குது. இதை வந்து யூஆராக எடுப்போம், அந்த பெல் அடிக்கிற பேர் யூஎஸ்ஆக எடுத்துப்போம். ஸோ இந்த ரிப்பீட்டேஷன் இந்த மாதிரி நடப்பது மூலமாக ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த யூரின் வர சென்சேஷன் அப்போவே வந்து அந்த குழந்தை வந்து எழுந்துச்சி பாத்ரூம் போக ஆரம்பிக்குது, அது ஆணோ பெண்ணும். ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து நிறைய பேருடைய பயத்தை போக்குவதற்கும், கவுண்டர் கண்டிஷனிங் இன்வால்வ்ஸ் பேரிங் த ஸ்டிமுலஸ், அதாவது ஃபியர் வித் த ஸ்டிமுலஸ், தட் இஸ் பாசிட்டிவ் எமோஷன். உதாரணத்துக்கு இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து பாம்புனாலே பயம் அப்படின்னா, ஆனால் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அந்த பாம்பை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த ஐஸ்கிரீமை பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்ல ஃபீலிங்ஸ் உருவாகுது அந்த பாம்பு எதிரில் இருந்தாலும். ஸோ அதன் மூலமாக அந்த பயம் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சில இது வந்து எவிடன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து ட்ரக் டாலரன்ஸில் கூட இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் ரிப்பீட்டட்லி டேக்கிங் அ ட்ரக் அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நெசசரி டு இன்க்ரீஸ் த டோசேஜ் டு அப்டைன் த சேம் எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரிப்பீட்டட் டோஸ் ஆஃப் மார்ஃபைன் பெயின் குறைய கொடுத்தாலும் பேஷண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய டோசஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனில் மாற்ற முடியுது. ஸோ மொத்தத்தில் லேர்னிங் வந்து சேஞ்ச் இன் பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் பை ப்ரீவியஸ் பிஹேவியர் இருந்தாலும் அதை வந்து மாற்றுறதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி லேர்னிங்கிறது ஒரு அனுபவம் சார்ந்த கற்றல். ஸோ கிளாசிக்கல் கண்டிஷன்றது சப்ஸ்டியூட் பண்ணுறது, ஒரிஜினல் ஸ்டிமுலஸை வந்து புது இதை கொடுத்து அதை மாற்றுறது. எப்படி வந்து ஒருத்தனுக்கு பாம்புனாலே பயம் அப்படின்னா அங்கே வந்து அவனுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குமோ அதை கொடுத்து அதன் மூலமாக அந்த ஒரு பயத்தை போக்குறது, அங்கே நல்ல ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துறது. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து ஃபார்மேஷன் அண்ட் எலிமினேஷன் ரெண்டுத்துலேயும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு.
ஸோ இதுதான் இதை வந்து dash is a change take place learning take place through practice or experience but changes due to growth or maturation. Tendency response to stimulus which is similar to original one is called stimulus generation. Classical condition can be used also help people to reduce fear. So the classical condition of learning na enna, principles of classical condition, applications of learning இதெல்லாம் என்னன்றதை நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம். அப்படியே மைண்டில் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதி கூட பார்க்கலாம் நம்ம.